பெரிய வீரன் ஒருத்தர் இருக்கா, ஓடிடுங்க. எதுக்கும் பயப்படாதீங்க மெலாக்விஸ், நம்ம கிட்டயும் ஒரு பெரிய மாவீரன் இருக்கான். அரக்க வீரன் வாழ்க. என்னது, எதுக்காக அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க? அவங்க கிட்டயோ ஒரு அரக்க இருக்கா, உங்களை விட பெருசா இருக்கா. யாராது? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்க ஒரு வாழ் தரோம். அவங்க கிட்ட அது இல்லையே. அவங்கள ஓட விட்டுட்டு என்னோட மகளை கொண்டு வாங்க. அவங்க கிட்டே ஒரு அரக்க இருக்க போல இருக்கு. அப்படின்னா உங்க மகனை காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டம். வீரமா இருக்கிற மாதிரி நடிச்சா போதும், அவனே பயந்து ஓடிடுவான். நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். நீங்க பேசுற துணி பயமுறுத்துற மாதிரியே இல்ல. நீங்க பேசுறத வச்சு அவங்க பயந்துடணும். சரி, இப்ப பாருங்க, இதோ வந்துட்டேன். ஏய், உன்னை அழிக்கிறதுக்குள்ள மரியாதைங்கிறது ஓடிடு. ஆத்துங்க வீரனே, அவங்களுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுங்க. அவன் கதையை முடி. அப்பா, இளவரசர் ரூக்கோவுக்கும் இளவரசிக்கும் நான் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கட்டுமா? யாருமா? என்னோட பொம்மைங்க, அதான் உங்களோட பேரு. அவங்களே என்கிட்ட சொன்னாங்க. தாராளமா. இந்த செல்லம் அவங்களுக்கு இத குடு. பாத்தீங்களா, நான் உங்களுக்கு சாப்பிட கொண்டு வந்திருக்கேன். இத சாப்பிட எனக்கு இஷ்டமே இல்ல. எனக்கும் தான். எங்களை எங்க நாட்டுல இருந்து பிரிச்சு கொண்டு வர உனக்கு அதிகாரம் இல்ல. ஆனா நான் எந்த தப்புமே பண்ணலையே. இது ஒண்ணும் அவ தப்பு இல்ல முட்டா பயலே, உன்னாலதான் நம்ம இங்க மாட்டிக்கிட்டோம். நானா? நீதான் இருட்டு நேரத்துல ரொம்ப தனியா நடந்து வந்துகிட்டு இருந்த. நான் மட்டும் அந்த நேரத்துல அங்க வரலன்னா உன் கதை அதோட முடிஞ்சு போயிருக்கும். அப்படியெல்லாம் இல்ல. இளவரசி சொலானி, உங்க நாட்டுக்காரங்க சண்டை போடுறதுல மட்டும் இல்ல, நடக்கிறதுலயும் வீக்கு போல இருக்கு. நான் வேணா நடக்கிறது எப்படின்னு கத்து கொடுக்கட்டுமா? முட்டாத்தனமா நடந்துக்கிறதுல உங்க நாட்டுக்காரங்களை விட சிறந்தவங்க யாருமே இல்ல. நானே மேல ஏறி வரலான்னு தான் இருந்தேன். எதிரியோட உதவி எனக்கு தேவையில்லை. என்னது, உனக்கு அவ்வளவு திமிரா? என்ன தைரியம் இருந்தா நீ என்கிட்ட இப்படி நீ பேசுவ? என்னை விட ரொம்ப சின்ன பொண்ணு. என்ன தைரியம் தான் இப்படி பேசுவ? உள்ள மனிதர்களா? அப்படின்னா உங்களால எனக்கு கை நிறைய காசு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். யாரோ என்ன காப்பாத்துங்க. நீ மட்டும் அப்படி கத்தாம இருந்திருந்தா அந்த பறந்து வந்த அரக்க நம்மள பாத்து இருந்திருக்கவே மாட்டான். நீ என்ன முட்டாள்னு சொன்னதுனால தான் நான் உன் மேல கோவப்பட்டேன். ஆனா உண்மையிலே நீ முட்டாள் தானே? இப்படி பேசுனதுக்கு உன் வாயை கழட்டி உன் கையிலே குடுக்கணும். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன். உனக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது? இனிமே நம்ம வீட்டுக்கே போக முடியாது. பாருங்க, அழாதீங்க. நீங்க வீட்டுக்கு போக நான் உங்களுக்கு உதவி பண்றேன். சத்தியமா? என்கிட்ட சரணடைஞ்சிருங்க எதிரிகளை, இல்லனா எங்களோட அரக்கம் உங்களை அழிச்சிருவான். எங்க அரக்க உங்க எல்லாரையும் வெட்டி கூறு போட்டுருவான். உன்னை எச்சரிக்கிறேன். நான் பாக்குறதுக்கு தான் சொல்லலாம், சூடான சுளுக்கு எடுத்துருவேன். இந்த குரல் ஹக்கீம் தாச்சே. சிம்பத், அது நீதானா? ஹக்கீம், உன்னை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம். நீ என்ன காப்பாத்துறதுக்கு இந்த மாதிரி வருவன் நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீ தெரிஞ்சிருந்தா அப்படி பேசிருக்க மாட்டேன். நீங்க ரெண்டு பேருமே ஒரு காலத்துல நண்பர்களா? நீங்க ரெண்டு பேரும் கிண்டல் தானே பண்றீங்க. இதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாம இப்ப இந்த போரை எப்படி ஆரம்பிக்கிறது? அவனுக்கு கேடயம் செய்ய நாம எல்லா உலகத்தையும் உருக்கிட்டோம். நீங்க மட்டும் இல்ல, நாங்களும் தான். உங்க சின்ன புள்ளத்தனமான சண்டையை நிறுத்த இதுதான் சரியான நேரம். ரொம்ப அதிகம் பேசாத, இனியும் பொறுக்க முடியாது. இந்த அரக்கனோட கேடயத்தை எடுங்க. புது ஆயுதத்தை தயார்படுத்துங்க. என்னப்பா இன்னும் சண்டை போட நினைக்கிறாங்க? நீங்க சொல்றது புரியுது. நீங்க தான் எவ்வளவு பணம் வேணாலும் குடுக்கறேன்னு சொல்லிருக்கீங்கல்ல. உங்களுக்கு நான் இப்ப அதேதான். இது மூலமா தான் அந்த அரக்க எங்களை தூக்கிட்டு வந்தான். நீங்க கவலையே படாதீங்க. இந்த பொம்மைகளுக்கு பதிலா நல்ல பொம்மைகள் நான் கொண்டு வரேன். இந்த பக்கம் தான் வராரு, என்ன பண்றது? நீ எங்களை அதுல போட்டுரு, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். என்னது, நீ பாத்துக்க போறியா? இந்த பிரச்சனை எல்லாம் வந்ததுக்கு காரணமே நீதானே? நீங்க சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்துருவேன். பணத்தை எண்ணி வச்சிருங்க. இப்போ அந்த தீவுக்கு போய் இன்னும் நிறைய குள்ள மனிதர்களை பிடிச்சிட்டு வரலாம். அதிர்ஷ்டம் என் வீட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்கு. சீக்கிரம் அவங்க தலையெல்லாம் வெட்டி உருட்டுறதுக்கு எனக்கு ஆயுதம் வேணும். நாம இந்த போரை நிறுத்தவே கூடாது. எதுக்காக நீ கவசத்தை தயார் பண்ற? ரொம்ப நாள் வாழணும்னு ஆசையா? வாள்களை மட்டும் தயார் பண்ணு. எதுக்காக இவங்க எல்லாம் போர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க?
அதோட அந்த இளவரசனும் இளவரசியும் எங்க போனாங்கன்னே தெரியலையே. அதேதான் ஹக்கீம், அவங்க காணாம போனதுக்கு ஒரே காரணம் தான் இருக்கு. நீங்க 2 பேருமே உங்க குழந்தைங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க. அவங்கள திரும்பவும் கொண்டு வரதுக்கு நீங்க என்ன வேணாலும் செய்வீங்களா? கண்டிப்பா. அப்படின்னா உங்களோட பையன் அவர்கிட்ட இருக்க வாய்ப்பே இல்ல. உங்களோட பொண்ணு அவங்க கிட்ட இருக்க முடியாது. அப்படின்னா இதுக்கு காரணம் யாரு? அப்படி போடு. அடுத்து யாரு என்னோட பொம்மை ஆக போறீங்க? இறக்கமே இல்லாத அந்த பொம்மை வியாபாரி இன்னும் நிறைய குள்ள மனிதர்களை பிடிக்கிறதுக்காக அந்த தீவுக்கு வந்தான். ஆனா அவங்களுக்கு பதிலா சித்துபாத்தோ ஹக்கீமும் அந்த வியாபாரி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு தப்பிக்க வழி தெரியல. இது இரும்பால செய்யப்பட்ட வலை, நம்மளால வெளியே போக முடியாது. ஆனா நம்ம போய் ஆகணும். இது உண்மையிலே ரொம்ப மோசம். நம்ம ஆளுங்களால இவனை கண்டிப்பா எதிர்க்கவே முடியாது. ஆஹா, இவங்களால நான் நிறைய சம்பாதிக்க போறேன். இங்க பாரு எப்படி ஓடுறானே. வாங்க வாங்க எல்லாரும் என் பைக்குள்ள இருங்க. உங்க சொலானியன் கோழைகள் ஏன் எதையும் செய்யாம ஓடுறாங்க? உங்களோட வீரமான பொலாக்கியஸ் மட்டும் எதுக்கு பயந்து ஓடிட்டு இருக்காங்க? இதையெல்லாம் பாத்துக்கிட்டு என்னால சும்மா நிக்க முடியல. கொஞ்சம் இரு, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. நானும் உனக்கு உதவி செய்யறேன் ரோக்கோ. உனக்கு விருப்பம் இருந்தா தாராளமா செய். இந்த மணல் மூட்டையை அந்த பொம்மை செய்யறவங்க மேல போட்டுடலாம். அப்படியா விஷயம்? இந்த குள்ள மனுஷங்க என்கிட்ட ரொம்ப தான் விளையாடுறாங்க. நீங்க 2 பேரும் பாக்குறீங்கல்ல, உங்களோட பசங்க தான் இப்ப ஒன்னா சேர்ந்து போராடிட்டு இருக்காங்க. இப்ப உங்களோட படைகளும் ஒன்னா சேர்ந்தா எங்களை காப்பாத்த முடியும். உன்னோட சொந்த பொம்மைகளே உனக்கு எதிராக செயல்படுறது எப்படி இருக்கு பொம்மை தயாரிப்பாளனே? இந்த இதையும் சாப்பிடு. உனக்கு என்ன திமிரு? என் கையில கிடைச்ச உன்னை கொன்னுடுவேன். சிந்துபாத் சொல்றது சரிதான். நாம இப்போ ஒன்னா சேர்ந்து போராடணும். எல்லாரும் உங்க ஆயுதத்தை எடுத்துக்கங்க. நம்ம அரக்க வீரர்களை விடுவியுங்க. அவங்க 2 பேரையும் நீங்க காப்பாத்தணும்னா சீக்கிரமா செயல்படுங்க. இந்த கயிறை நம்ம சீக்கிரமா அறுக்கணும். உன்னால முடிஞ்சா என்ன பிடிச்சு பாரு. அந்த நங்கூரை எடுத்துக்கிச்சு சீக்கிரம். இன்னொரு ஆளை வந்துட்டு இருக்கு. பெண் வாங்குக வீரர்களே. அதுதான் சரி, எங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஒருத்தரோட கதை முடிஞ்சது, இன்னும் ஒண்ணுதான் பாக்கி. என்ன காப்பாத்து. நல்லா இருக்கீங்களா இளவரசரே? நீ யாரு? சிந்த்பாத், உங்க நண்பன். அப்படின்னா இளவரசி எல்லாம் நீ காப்பாத்து. அவங்க கடலை நோக்கி போயிட்டு இருக்காங்க. கப்பல் எடுத்துட்டு போங்க. இளவரசர் ரூபுவை நீ கீழே போட்டதுக்காக நான் உன்னை பழி வாங்குவேன். இப்ப நான் தான் உன்னை பழி வாங்க போறேன். ரூகோ, நல்ல வேளை உனக்கு ஒண்ணும் ஆகல. ஒவ்வொருக்கும் இந்த ஆபத்தும் இல்ல. உனக்கு தைரியம் இருந்தா ஏன் கூட மோதி பாரு. இதுக்கு என்னமாச்சு? நாம கடல்ல விழ போறோம். அப்ப மரியாதை என்கிட்ட சரணடைஞ்சு முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்ல. ரூகோ, நான் பாக்குறத நீயும் பாக்குறியா? ஆமா. முடிஞ்சா எங்களை பிடிச்சு பாரு. இந்த மாதிரி ஒரு பொம்மை விளையாடுறத பார்த்து நான் இப்பதான் சந்தோஷப்படுறேன். நீங்க என்ன பண்ணாலும் சரி, உங்க கதை இப்ப முடிய போகுது. ஜாக்கிரதை, சுறாமீன்.
கவலைப்படாதீங்க, நம்ம பாதுகாப்பா இருக்கோம். இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இளவரசனும் இளவரசியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் காதல் வயப்பட்டுட்டாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணப்போ கல்யாணத்தை எங்க வச்சுக்கிறதுன்னு ராஜாவும் ராணியும் மறுபடியும் சொன்ன போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணி சிந்துபாத்துடைய தலைமையில அந்த படகுலயே அவங்க கல்யாணத்தை நடத்திட்டாங்க. ஹக்கீமும் அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தான். அதுக்கப்புறம் அந்த பொம்மை வியாபாரி ஒரு தீவுக்கு வந்து சேர்ந்தான். மத்தவங்களை துன்புறுத்தின அவன் துன்பம்னா என்னன்றத அந்த தீவுல தான் உணர்ந்தான். என்ன என்ன நடக்குதுங்க? இங்க குள்ள மனுஷங்க இருக்காங்களா இல்ல ஐயோ பெரிய மனுஷங்களா இருக்காங்க? இங்க பாரு, இந்த பொம்மை ரொம்ப அழகா இருக்குல்ல? ஐயோ நீ நினைக்கிற தப்பு. நான் பொம்மை இல்ல, பொம்மை தயாரிக்கிறவன். அட, இது பேசுதே. நான் உன்னை என் கூட பத்திரமா வச்சுக்கலான்னு இருக்கேன். நான் உன்னை போகவே விட மாட்டேன். நீ என்ன பண்ற? என்னால மூச்சு கூட விட முடியல. நான் உனக்கு தலைவாரி பவுடர் போட்டு பொட்டு வச்சு அழகா வச்சுக்கிறேன். என்ன கொடுமை இது! இங்க பாரு, நான் ஊருக்குள்ள கௌரவமா வாழ்றவன். என்ன ஒண்ணு பண்ணிடாத.